நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏய் போதும், இப்பதானே பரிமாற ஆரம்பிச்சிருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு இட்லி பொடி இப்பதான் அரைச்சேன். இதோ உங்களுக்கு பிடிச்ச பூண்டு துவையல். இங்க பாருங்க, கத்திரிக்காய் சாம்பார். சாப்பிடுங்க. மாமா இருங்க, பூண்டு துவையலுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ மாமா, மாமா பாத்து. இந்தாங்க இந்தாங்க, கொஞ்சமா தண்ணி குடிங்க. கையை விடுறி, கையை விடுன்னு சொல்றேன்ல. இப்ப நீ விட போறியா இல்லையா? விடு. கதவு திறக்கிறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம் அடி? அவ வந்து தட்டா மட்டும் உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து திறக்கல. யாருக்கா? ஏய், எல்லாம் தெரியும்டி எனக்கு. நான் அந்த பக்கம் போனதும் அவ உடனே இந்த பக்கமா வந்துட்டாளா? என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு. இது பாருடி, பேசாத. எல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். அந்த களவணைக்கு நீ என்னடி கூட்டு களவணையா? அதே எப்படி சொக்கு பொடி போட்டுதான் சாம்பிராணி போடுவீங்களோ? ஏன் எங்களுக்கெல்லாம் போட தெரியாதாக்கோ? இப்போ எப்படி போடுறேன்னு பாரு. ஐயோ, இப்படி புலம்ப வச்சுட்டானே. என் புருஷனுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. கொடுங்கக்கா, நான் போடுறேன். ஏய், ஒரு நாளைக்கு நான் இல்லைன்னு உடனே ஆளாளுக்கு போக போட கிளம்பிட்டீங்களா? போடி, முதல்ல கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ. என் லூசு புருஷனுக்கு நல்ல அறிவை கொடுப்பா. ஏண்டி இப்படி புலம்புற? ஐயோ, என்னை இப்படி புலம்ப வச்சுட்டு அவன் மட்டும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? நிம்மதியா தூங்குறானா? இரு வரேன். ஏய் 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 கவிதா, நீயா? எப்போ வந்த? எப்போ வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா? ரெண்டுமே இல்லடி. எப்படி வந்தது வராம புகை போட்டு நான் அடிக்கிறேன்னு கேக்குறேன். ஓஹோ, நான் புகை போட்டா
அப்போ அவ போக போட்டா ஐயாக்கு மணக்குதோ? என்ன உளர்ற? எவ புகை போட்டா மணக்குங்கிற? தெரியும் சாமி, எல்லாம் எனக்கு தெரியும். அவளே சொன்னாளே, அவ சொன்ன மாதிரி நிஜமாவே சொக்குப்படிதான் போட்டுட்டா. இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு? சரி விடு, ஆள விடு. ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன? இப்ப நான் எப்படி இருக்கேன்? ஏன் சொல்லுங்க. சொல்லியே ஆகணுமா? சொல்லுங்கன்றல. பத்திரகாளி மாதிரியே இருக்குடி. பத்திரகாளி மாதிரியா? 2 இட்லி எல்லாம் பத்தாத. 4 இட்லிக்கே அவ்வளவு பாசம்னா நாம கவுத்துற வேண்டியதுதான். ஏய், என்னடி இது? மனுஷன் சாப்பிடுற மாதிரி வைடி. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஐயோ, பேசாதீங்க, வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. இப்படி சிறுமலையை தூக்கி சின்ன தட்டுல அடுக்குனா இப்படி சாப்பிட முடியும்? ஐயோ, இது பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச காஞ்சிபுரம் இட்லி. சரி விடு, அதுக்காக இவ்வளவு திங்க முடியாது. வை. இது பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச இட்லி பொடி. இப்பதான் அரைச்சேன், என் கையால அரைச்சேங்க. நல்லா இருக்கும். அது மட்டுமா, இது பாருங்க, பூண்டு துவையல். உங்களுக்கு பிடிக்குமே. நீங்க விரும்பி சாப்பிடுவீங்களே, இது என்ன தெரியுமா? நிறைய கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். வாசனை நல்லா இருக்கு. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. ஐயோ, ஒரு நிமிஷம். இப்ப என்னடி? பூண்டு துவையல்ல எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஐயோ, ஏய் இருடி, துவையில தாண்டி ஊத்தணும். ஏண்டி இட்லி பூரா ஊத்துற? நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டேய், நீ முதல்ல உட்காரு. இருக்கட்டுங்க, பரவாயில்ல, நான் நிக்கிறேன். உங்களை அன்பா கவனிக்கணும்ல. ஏய், என்னடி ஆச்சரியமா இருக்கு? கல்யாணம் ஆனதுல இருந்து பொங்கலா போட்டுட்டு இருந்த, இன்னைக்கு தாண்டி நாக்குக்கு ருசியா சமைச்சிருக்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நாலு முழத்துக்கு நாக்கு தொங்க போட்டுட்டு எப்படி திங்குறான் அந்த மனுஷன்? என் புருஷனோட நாக்கு ருசி கட்டின பொண்டாட்டி எனக்கு தெரியல, ஆனா கண்டவளுக்கு தெரிஞ்சிருக்கே. எல்லாம் என் தலை எழுத்து. என்னாச்சு? அவளுக்கு பிடிச்ச சட்டையை போட்டிருக்கீங்களே. எவளுக்கு பிடிச்சதுடி? ஐயோ, அவளுக்கு பிடிச்சதுதான். ஏண்டி இப்படி எல்லாம் உளறற? முதல்ல இந்த சட்டையை காட்டுங்க. ஏய், சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. சாப்பிடலாம் வேண்டாம், இப்ப நீங்க கழட்ட போறீங்களா இல்லையா? ஏய், இப்ப நிம்மதியா சாப்பிட விடுறீ. இது பாருங்க, இப்ப நீங்க சட்டையை காட்டல, நானே இதை கிழிச்சு போடுவேன். லூசா நீ? புரிஞ்சுக்கவே முடியல. சீ. முதல்ல நான் இந்த சட்டையை கொளுத்தணும். என்னங்க, சட்டையை காட்ட போறீங்களா இல்லையா? ஓம் சுக்லாம் பிரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாஜே சர்வவிக்னோபசாந்தஜே மகாகணபதஜே நமः த்யாஜாமே மகாகணபதஜே நமः கணாநாஹं த்வா கணபதிகம் அவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்ரவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதः நஸ்ரண்வன்னோதபிஸ்ரேதசாதனம் மகாகணபதஜே நமः தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய அண்ணா வந்துட்டார். வாங்க போலாம். வாங்க சார், போலாம் வாங்க. போங்க. அவன் தான் என் தம்பி. வணக்கம் சார். ஏதோ சொல்ல வந்தியடா, என்னது? அப்புறம் பேச சொன்னேன். சரிடா. வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காரு சார். இந்த இடத்துக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிளியரன்ஸ் வாங்கிட்டீங்கல்ல? நேற்று நைட்டு 8 மணி தான் சார் கிடச்சிது. அதுக்குள்ளேயும் பூமி பூஜை திங்கக்கிழமையே வந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு நாளைக்குன்னு ஒரு வாரம் இழுத்துட்டாங்க. டேய், உங்கள்கிட்ட தான் சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து காட்டு. எல்லாம் இதில் தானே இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும்.
நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிருங்க. இந்த பேப்பர்ஸ் பிளானிங் எல்லாம் ஈவினிங் ஆஃபீஸில் பார்த்துக்கலாம். நான் 11 மணிக்கெல்லாம் செக்ரட்டரியேட்டில் இருக்கணும். அப்புறம் மிஸ்டர் கடற்கரை, பெரிய கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரையும் கூட்டிகிட்டு வரலையா? இல்லை சார், யாரும் வரல. குடும்பத்தையும் தொழிலையும் கலந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். மறுபடியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேணாமேன்னு பார்த்தேன். சோலை கூட என் தம்பியா இங்கே வரல. திருமொழிசை பக்கத்தில் செங்கல் சூளை வச்சுருக்கான். அவன் தான் நம்ம பில்டிங்கெல்லாம் சப்ளையர். அப்படியா? நல்ல விஷயம்தான். ஹலோ, ஸ்னேகா. என்ன சார், ஒரு ஹலோ கூட சொல்ல முடியாதா உங்களால? இப்போ எதுக்கு இங்கே வந்த? இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பூமி பூஜை நடக்குது, விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தா எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களே? வெரி பேட். என்ன மிஸ்டர் கடற்கரையான், யார் இந்த லேடி? தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்களா? ஓ அப்படியா? அப்போ சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எப்படி தெரிஞ்சவங்க? பக்கத்து வீடா, எதிர் வீடா, இல்ல ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா? சொல்லுங்க. என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா? ஏதாவது அது ஓ வீட்டுல வச்சுக்கோ. இங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நடக்கிறதே வேற. முதல்ல உங்களுக்கு என்ன வேலைங்க? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க, ஓகேவா? என்ன சார், நாளுக்கு நாள் உங்க சகோதர பாசம் அதிகமாயிட்டே போகுது போல. இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, ஆனா உங்க தம்பியை வர வச்சிருக்கீங்க. அப்புறம் மத்தவங்க எல்லாம் எங்க? ஆமா, உங்க அருமை மனைவி, உற்றார் உறவினர் யாரையுமே காணோம். ஓ, பின்னாடி லாரியில வராங்களா? இதுக்கு மேல பேசின செவனிய கழிச்சு போடுவேன். இனி ஒரு தடவை உங்க சுண்டு விரலிய மேல பட்டுச்சுனா கூட நடக்கிறதே வேற. மிஸ்டர் கடற்கரை, வாட் இஸ் திஸ்? ஹூ இஸ் திஸ் லேடி? என்னம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட பர்சனல். நான் அவரோட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும், முடியுமா? உங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் நீங்க வீட்ல வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பிசினஸ் பண்ற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. அதுவும் இது ஒரு கவர்மெண்ட் சைட். மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, ஐ வில் கால் த போலீஸ். சார் அதெல்லாம் வேணாம் சார், அவ போயிடுவா. வா. ஏன் இப்படி செய்யற? ஆபீசஸ்லாம் இருக்காங்க, நீ வீட்டுக்கு போ. நான் ஒரு 1/2 hourல வரேன். நீங்களும் வாங்க. வீட்டுக்கு போடி, ஆபீசஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல. So what? அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. பெரிய ப்ராஜெக்ட் கை விட்டு போயிட போகுது. இப்ப நீங்க வர முடியுமா முடியாதா? அதான் வரேன்னு சொல்றேன்ல, 1/2 hour கழிச்சு வரேன். எல்லாரும் பாக்குறாங்க, போடி. அவமானமா இருக்கு. அவமானமா இருக்குன்னா அவங்கள எல்லாம் போக சொல்லுங்க. ஏய், யார போக சொல்ற? எப்படி நான் போய் சொல்ல முடியும்? அப்ப நான் சொல்றேன். இங்க பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சாரோட கொஞ்சம் முக்கியமா பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க எல்லாம் போங்க. ஸ்னேகா, டார்ச்சர் பண்ணாத இனிமே, சொல்லிட்டேன். அப்ப கிளம்பி வாங்க. 1/2 மணி நேரத்துல வரேன்டி. நீ போ. நான் வீட்டுக்கு போக கரெக்டா 20 நிமிஷம் ஆகும். எண்ணி 30வது நிமிஷத்துல நீங்க வீட்ல இருக்கணும். இருக்கீங்க? ஓடி. மிஸ்டர் கடற்கரை, நீங்க ஈவினிங் ஆபீஸ் வாங்க, உங்களோட கொஞ்சம் பேசணும். இப்ப பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் சதிவர்ணம் சதுரபுஜம் பிரசன்னவதனம் தியாஜே சர்வ விக்னோபசாந்தஜே. ஓம் பூம். ஸ்னேகா, இந்த அம்மா, இந்த மாத்திரையை சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். இந்த இன்னும் 2 எடு. இன்னும் 2 மாத்திரை எதுக்கு? நீ குழி. இருக்கிற தலைவலியில இந்த மொத்த பாட்டிலையும் காலி பண்ணாலும் என் தலைவலி அடங்காது. போதும், போடு.
சொல்லு. அங்க போனி என்ன ஆச்சு? என்ன சொன்னார் கடற்கரை? உன் பாஸ்போர்ட் மேட்டர் பத்திரம், விசா ஜாக்கிரதையா வச்சுக்கோ. நீ சிங்கப்பூர் போய் இறங்கின உடனே உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க. அப்படியே கையோட உனக்கு ஒரு சிம் கார்டு கொடுப்பாங்க. அதான் உன்னோட கான்டாக்ட் நம்பர். நீ அதுலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சேஃபா ரீச் ஆயிட்டேன்னு சொல்லிடு. ஓகே? அப்புறம் ஒரு நிமிஷம். இந்தா. இதெல்லாம் சரி. நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதிலே சொல்லலையே. என்ன ஆச்சு சொல்லுடி. கடற்கரை என்னதான் சொன்னாரு சொல்லு. சொல்லுடி. வாங்க சார். போ வெளியே, போ வெளியே. சார் வெளியே போன்னு சொல்றேன்ல. இவளை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கினது நீதான். நீ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தா பிரச்சனையே ஆரம்பமாச்சு. போ வெளியே. இங்க பாருங்க. எது பார்த்தாலும் என்கிட்ட பேசுங்க. அவளை எதுக்கு வெளியில போக சொல்றீங்க? அவங்கிட்ட பேசுறதுக்கு தாண்டி அவளை வெளியே போக சொன்னேன். போ வெளியே. சரி, நீ கிளம்பு. என்ன ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி ஓவரா சீன் போடுறீங்க? கொன்னுட வண்டி ஒண்ணு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்னடி நினைக்கணும்? என்ன நினைக்கணும் சொல்லு. என்ன நினைக்கணும்? என்ன பத்தி மட்டுமே நினைக்கணும். உன்னை எப்ப நினைக்கல? நினைக்காம தான் லட்சமா பணத்தை அந்த ஓடுகாலி கிட்ட கொடுத்து விடுவியா? ஹலோ, அது உங்களது இல்ல, ஏன் பணம். நீ உங்க அப்பனும் களவட்டி சம்பாரிச்ச பணமா? எப்படியோ சம்பாதிச்சோம். சும்மா பேச்சு மாத்தாதீங்க. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னா, பிசினஸ் நடக்கிற இடத்துல அத்தனை பெரிய மனுஷனுக்கு முன்னாடி எதுக்கு வந்து அப்படி சீனை கிரியேட் பண்ண? எனக்கு எவ்வளவு அவமானம். 10 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கையை விட்டு போயிருந்தா அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நீங்க தான். உங்க மனசு தொட்டு சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு வந்து நீங்க எத்தனை நாள் ஆச்சு? சும்மா அதே பேசிக்கிட்டு இருக்க. வருஷ கணக்குல இங்க தானே தங்கிட்டு இருந்தேன். இப்ப சூழ்நிலை இங்க தங்க முடியல, என்ன பண்றது? ஆமா, இவ்வளவு நாள் இல்லாத சூழ்நிலை இப்ப என்ன வந்துச்சு புதுசா? உன்னை திருத்த முடியாது. ரத்னா செத்து போனதுல இருந்து முத்தழிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் ஆயிட்டான். வேற வழியே இல்ல. இந்த நேரத்துல நான் அவ கூட தானே இருந்தாவணும். அவளை குணப்படுத்தணும்ல. அது உங்களுக்கு ஒரு சாக்கு. முத்தழகிக்கு பைத்தியம் பிடிக்க போதுன்னு சொல்லியே நீங்க என்கிட்ட ஓட பாக்குறீங்க. அப்படி இல்ல, நான் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு வந்திருக்கே 10 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட், அதோட கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் என் கைக்கு வரணும். இது மட்டும் இல்ல, இனிமே நீங்க எடுக்க போற எல்லா கான்ட்ராக்டும் என் பேருக்கு தான் வரணும். அப்புறம் உங்க செக் புக் என் கைக்கு வரணும். சைனிங் அத்தாரிட்டியா நீங்க என்னதான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இனிமே நீங்க முத்தழகி வீட்டுக்கு போக கூடாது. அவளை நீங்க இனிமே பார்க்க கூடாது. அவளை பத்தி கனவுல கூட நினைக்க கூடாது. மொத்தத்துல நீங்க முத்தழகியை டைவர்ஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் நான் முடியாதுன்னு சொன்னா இந்த மாத்திரை அத்தனையும் ஒரேடியா சாப்பிட்டு செத்து போயிடும். என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போங்க. செத்து தொலடி.
சரி, அவங்கள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். சார் உள்ள வாங்க. நீங்க பேஷண்ட்ஸ் போய் பாருங்க. வணக்கம் சார். உட்காருங்க. நீங்க வந்திருக்கீங்க. வடமலையோட வைஃப் மிஸ்ஸஸ் செல்லம்மா வரலையா? அன்னி கோயில் கம்பெனிக்கு போயிருக்காங்க. அன்னி கம்பெனிக்கு தான் போயிருக்காங்க. சாரி சார், நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். அவங்களே கேளுங்க, தெரியும் சார். சரி, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. 11 o'clock ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆபரேஷனோட சார்ஜ் 4 lakh rupees. இனிஷியலா 2 lakh rupees பே பண்ணிடுங்க. ஓகே? 2 லட்சம் ரூபாயா சார்? அப்போ ஒரு நாள் டைம் கொடுக்க முடியுமா? என்ன சார் விளையாடுறீங்களா? சார், இந்த ஆபரேஷனை நான் பண்ண போறது இல்ல. மலேசியாவில இருந்து டாக்டர் கானு வந்திருக்காரு. அவரை ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த ஆபரேஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அவர் இந்த ஆபரேஷனை முடிச்சுட்டு ஈவினிங் ஃபிளைட்ல ஜெர்மன் போறாரு. நீங்க என்னடா ஒரு நாள் டைம் கேக்குறீங்க? ஆமா, இந்த ஆபரேஷனுக்கான பணத்தை செல்லமா தானே கொடுக்க போறாங்க. நீங்களா கொடுக்க போறீங்க? என்ன, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். என்னங்க 2 லட்சம் ரூபாய் பணம் உடனே வேணும்னு சொல்றாரு. என்னங்க பண்றது இப்போ? நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சொன்னேன், நீ தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அப்புறம் பாத்துக்கலாம் சொன்னேன். இப்போ என்ன கேக்குற? ஐயோ, அதை விடுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சரி, இதுக்கு ஒரே வழி. செல்லமாக்கா கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும்னு வச்சுக்கீங்க, உடனே பணத்தை கொண்டு கட்ட போறாங்க. ஏன் மாமா, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அண்ணன் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தது மறந்துட்டீங்களா? ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இன்னும் திருப்பி மேல மேல பாவம் பண்ண சொல்றீங்களா? சரி, இப்ப என்னதாண்டி பண்றது? தெரியல. சரி, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு தெரியாம வீட்டுல நகை வச்சிருக்கியா? அதை வேணா வித்துடுமோ? ஆமா, நீங்க சம்பாதிச்சு கொண்டது என் கையில கொட்டினீங்க. நான் அப்படியே கிலோ கணக்குல வாங்கி வச்சிருக்கேன். பர்ஸ்ல கொஞ்சம் காசு வச்சிருந்தாலே அப்படியே தொடச்சு எடுத்துட்டு போயிடுவீங்க. சரி சரி, விடு, பழைய பல்லவி பாடாத. சரி, ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்துடுறேன். எங்க போறீங்க? எனக்கு தெரிய சேடு ஒருத்தர் இருக்காரு. அவரை போய் பார்த்தா அதாவது கொடுப்பா, அதை வச்சு ஆரம்ப செலவு பார்த்துக்கலாம். எங்க அவங்க உடனே ஆபரேஷன் சொல்றாங்க. என்ன ஏதாவது கேட்டா நான் என்னங்க சொல்றது? என்ன தனியா விட்டு போறீங்க? நான் இங்கே இருந்தா பணம் வந்துடுமா? ஆபரேஷன் நடந்துருமா? பணம் வந்தாதான் நடக்கும். முயற்சி பண்ண தானே முடியும். சரி சரி, இரு, வந்துடுறேன். மாமா, மச்சான். மாமா எப்படி மாமா இருக்கீங்க? எப்படி பாருங்க? நல்லா இருக்கேனே. ஏய் கலைவாணி, யார் வந்திருக்கான்னு பாரு. அக்கா, நீங்க எப்படின்னு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அக்கா சுந்தரா, எப்படி இருக்க? எவ்வளவு நாளாச்சு பார்த்து. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. பள்ளியற என்ன இங்க? பள்ளியறைக்கு 7ஆம் மாசம் டாக்டர் ஐயோ, அப்படியா? 7வது மாசமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளாச்சு பார்த்து. அப்புறம் நீங்க எங்க இங்க? ரெண்டு நாளைக்கு முன்னாடி மணியரசு வீட்டுக்கு வந்தான். அவன் சொல்லி தான் அண்ணன் இப்படி இருக்க விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சுது. நானும் என்ன பண்ணுறது எது பண்ண தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை கடவுளாக நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டான். சரி மாமா, எவ்வளோ பணம் வேணும்? மொத்தம் 4 லட்சம் செலவாகுமா? உடனே 2 லட்சம் கட்டுறதா ஆபரேஷன் ஆரம்பம் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதான் இவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது தெரியல. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இந்த பணத்தை கட்ட போறீங்களா? என்ன பள்ளியற நீ? அண்ணன் என்ன நிலைமையில இருக்காருன்னு கேட்டில? நானே என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். அதுக்காக உரிமையான உங்களுக்கு தகவல் சொன்னா அவங்க வந்து பணத்தை கட்ட போறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சுங்கிற? ஏதோ ஆள் அம்பு இல்லைன்னா கூட மாட இருந்து 2 நாள் ஒத்தாசை பண்ணலாம். அதை விட்டுட்டு இவ்வளவு பணத்தை எப்படி கட்டுறது? ஏன் நீ வடமால மாமாக்கு நீங்களும் தங்கச்சி தானே? நீங்க அந்த பணத்தை கட்டுவீங்களா? அது பள்ளியற. என்னம்மா இப்படி பேசுறேன்? எங்க கிட்ட தான் பணத்தை கட்டியிருப்போம். இப்படி பேசிட்டு இருக்க மாட்டோமா? ரொம்ப சந்தோஷம். அந்த பணம் எங்ககிட்ட இல்லையே. இத பாருங்க, பேசாம உங்க அண்ணிக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. அவங்க வந்து மொத்த பணத்தையும் கட்டிக்குவாங்க. வாங்க போலாம். நில்லடி. ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு பல்லுகளை பேத்துருவேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இருளடி கிளம்பு. பணத்தை நான் மடியில கட்டிட்டு இருக்கேன்.
டப்புன்னு தூக்கி கொடுக்கறதுக்கு. அப்போ நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டீங்க அப்படிதானே? சரி சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது இப்ப புரியாது. எல்லாருக்கும் பட்டாதான் புத்தி வரும். இங்க பாருங்க, நல்லா உங்க அண்ணனை கட்டிட்டு அழுவுங்க. நான் கிளம்புறேன். சுந்தரம், என்னப்பா இப்படி பேசிட்டு போறா? எடுக்கா அவ கிடக்குறா. இதே அவ அண்ணன் நல்லா சும்மா இருப்பாளா? இதெல்லாம் பெருசா கதை. நீ சொல்லு மாமா, எவ்வளவு பணம் வேணும்? மொத்தம் 4 லட்சம். உடனே 2 லட்சம் கட்ட சொல்றாங்க. ஒரு அரை மணி நேரம் இருங்க, நான் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். எங்க போய்? அதுலக்கா பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 3 லட்ச ரூபா போட்டு வச்சிருக்கேன். அதை போய் க்ளோஸ் பண்ணி எடுத்து வந்துடுறேன். மச்சான், ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் செல்லமாக்காக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். சரி மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். அண்ணி, டாக்டர் அண்ணன் எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? அவருடைய ஆபரேஷனுக்காக தான் டாக்டர் அங்கிருந்து வந்திருக்காரு. ஒரு 2-3 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ. டாக்டர் பரந்தாமன் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இருக்கு. பேஷண்ட் பேரு வடமலை. அவர் எனக்கு அட்மிட் பண்றதா இருந்தது, முடியல. அதனால தான் டாக்டர் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். வெயிட் பண்ணுங்க மேடம், டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கூப்பிடுறேன். சரி. அமுதா, நீ எப்போ ஆபீஸ் போனோம்? இல்ல நீ இன்னைக்கு ஆபீஸ் போல, லீவ் போட்டேன். ஏன், எதுக்கு நீ லீவ் போட்ட? இங்க ஒரு 1 hour கூட ஆகாது. இல்ல நீ பெர்மிஷன் வாங்குறதுக்கு பதிலா லீவே போட்டுடலாம். மிஸ்டர் வடமலை, இப்ப எப்படி இருக்கு? இவர்தான் டாக்டர் கானு, மலேசியாவில இருந்து வந்திருக்காரு. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போறது இவர்தான். இவர் ஆபரேஷன் பண்ணா உங்க ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். ஓகே? வாய்ஸ் இஸ் ரிப்போர்ட். நர்ஸ், ரிப்போர்ட்டை கொடுங்க. அண்ணி, இதோ வந்துடுறேன். என்ன? டாக்டர் பரந்தாமன் இப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் உங்களை வர சொன்னாரு. அவரை போய் பாருங்க. அவர்கிட்ட உங்க அப்பாயின்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆபரேஷன் முடியறதுக்கு இன்னும் 3 hours ஆகும். சரி, பாக்குறேன். லெஃப்ட்ல போய் செகண்ட் ரூம். சரி மேடம், கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் முடிஞ்சோன்னு ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. சரி. அமுதா அக்கா, நீ இங்க என்ன பண்ற? மாமாக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? மாமாக்கு ஒண்ணும் இல்ல, அவர் நல்லாதான் இருக்காரு. அப்புறம் அண்ணனுக்கு தான். என்னக்கா சொல்ற? என்னக்கா சொல்ற? நீ சொல்றது எல்லாம் நிஜமா? ஆமா, அண்ணனுக்கு தான் ஆபரேஷன் நடக்குது. பணம் கொண்டு வரதுக்காக சுந்தரம் போயிருக்கான். எல்லாரும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி இங்க இருக்காங்க. அண்ணியா? எங்க? என்ன எங்க? ரிசப்ஷன்ல தான் இருக்காங்க. ஐயோ, அண்ணனுக்கு இன்னைக்கு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் இல்ல. அண்ணன் இல்லாததால டாக்டர் கிட்ட பேச வந்திருக்காங்க. நீ முதல்ல வா, அண்ணி கிட்ட போலாம். இல்லடி. என்ன? இப்ப அன்னைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். என்ன உளறிட்டு இருக்க? அன்னைக்கு சொல்லாம எப்படி? அண்ணன் எங்க வீட்டுல இருக்கிறது அன்னைக்கு தெரிய வேண்டான்னு அண்ணன் எங்க கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. என்ன விளையாடுறியா? எந்த சூழ்நிலையில சத்தியம் அது பேசிட்டு இருக்க? அங்க அண்ணி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போய் சொல்ல போறேன். ஐயோ அமுதா, நில்லடி. சொல்றத புரிஞ்சுக்கோ. அண்ணன் அண்ணி மேல அந்த அளவுக்கு வெறுப்பா இருக்காரு. சொன்னா கேளு. என்னக்கா சொல்ற? அன்னைக்கு சொல்லாம என்னால எப்படி மறைக்க முடியும்? சொல்லு. நான் வேண்டாம், நான் சொல்றேன். இப்ப வேண்டான்னு தான் சொல்றேன்.
வேற வழி இல்லாமதா புரிஞ்சுக்கோ. எதுக்கும் நீங்க அப்புறமா அவரை கான்டாக்ட் பண்ணி போன்ல பேசுறீங்க. சரி சரி பாக்குறேன். சரி. அமுதா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல நீ ஏன் அழுகுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் பாத்துட்டீங்களா? பார்த்தேன். வாங்க போலாம். என்னாச்சு? அதெல்லாம் இல்ல நீ, நீங்க வாங்க போலாம். என்னாச்சுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல நீ. செல்வாக்கா, நீங்க எங்க இங்க? அவருடைய ஆபரேஷன் விஷயமா டாக்டர் பார்க்க வந்தேன். அவர் ஆபரேஷன்ல இருக்காரு. அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? தெரியல. ஆமா, நீ என்ன இங்க பண்ற? என் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்கான். ஊர்ல நம்ம சொந்தக்காரங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க. வர வரைக்கும் நான் தான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கலைவாணி எங்க? அவ வீட்டுல தான் இருக்கா. சாயந்தரம் என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிக்கா. என்ன அமுதா? இல்ல அண்ணி, வா போலாம். இல்ல ஆட்டோ இருக்கு. நான் அப்படியே ஆபீஸ் போயிட்டு அங்கிருந்து சாயந்தரமா வீட்டுக்கு வந்துடுறேன். ஏன் கூட வாயே. அதான் வண்டி இருக்கே, சாயந்தரம் பார்க்கலாம் அண்ணி. வரேன். ஆட்டோ வருமாண்ணா? போலாம். என்னாச்சு? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குங்க. அப்புறம் அமுதாவும் அண்ணியும் வந்திருக்காங்க. நான் அண்ணி கண்ணில் படாம எஸ்கேப் ஆயிட்டேன். நீங்க அவங்க கண்ணில் பற்றாதீங்க. இப்ப சொல்லு, நான் அவங்கள பார்த்துட்டேன். ஐயோ, என்னாச்சுங்க? கத்தாத. அவங்கள பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். அக்கா, ஏய், என்ன வந்துட்ட? அண்ணி எங்க? இல்ல, அண்ணி அனுப்பிட்டேன். அப்பாடா. ஆனா அவங்கள அனுப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? என்னாச்சு? அண்ணிய பத்தி உனக்கு தெரியாதா? கொஞ்சமா முகம் சுருங்கினாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என் மூஞ்சி அப்படி காட்டி கொடுத்துருச்சு. ஐயோ, அப்ப என்ன பத்தி கேட்டாங்களா? எல்லாம் தெரிஞ்சிருச்சா? இல்ல, நீங்க இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா திரும்பி போகும்போது சந்தேகத்தோட தான் போனாங்க. அப்ப திரும்பி வந்துருவாங்களா? இல்ல, நான் ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். அக்கா, எப்போ ஆபரேஷன் முடியும்னு சொல்லிருக்காங்க? தெரியல. எனக்கு என்னவோ அன்னைக்கு தெரியாம இதெல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியா படல.
வண்டி வந்த இடத்துக்கே திருப்புங்க. கொஞ்சம் இருங்க. அமுதா, அண்ணி என்ன நடக்குதுங்க? ஆபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க என்ன பண்ற? அண்ணி, ஏய், மரியாதையா உண்மையை சொல்லு. நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. சொல்ல அமுதா. அண்ணி, இங்க பாரு, நீ என்ன அண்ணின்னு கூப்பிடுற வார்த்தை உண்மைனா என்கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க அண்ணி. எழுதுரு. என்ன என்னன்னு சொல்லு. என்கிட்ட ஏன் இந்த விஷயத்தை மூடி மறைச்ச? பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் கருத்தரிக்காம போறது இந்த நாட்டுல ரொம்ப பொண்ணுங்களுக்கு இருக்கிற விஷயம். அது எல்லாத்துக்கும் மறந்து இருக்குடி. யாரோ ஒரு டாக்டர் இல்ல அண்ணி, நான் இந்த டாக்டர் சொன்னது நம்பல. அதுக்காக தான் இங்க டாக்டர் கிட்ட செக் பண்ணலான்னு வந்தேன். இங்க எந்த டாக்டர் பார்க்க வந்த? ஏய், உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம். கல்யாணம் ஆகி 12 வருஷம் புள்ள இல்லாம இருந்த. எத்தனை டாக்டரை பார்த்திருப்ப, எத்தனை டெஸ்ட் எடுத்திருப்ப. இப்படி ஒரு விஷயத்த நீ என்கிட்ட தானே முன்னாடி சொல்லிருக்கணும். சரி சரி, அழாத. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தாங்க. நான் அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? சரி, அதுக்கெல்லாம் கவலைப்படாத. இங்க பாரு, என்கிட்ட சொன்ன போய் உண்மையாவே இருக்கட்டும். நீ முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்பு. அப்பதான் உன் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும். சரி அண்ணி. நான் ஈவினிங் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். நீ வா, போலாம். தலைவலி சொல்லல, இந்த டீ குடி. குடிமா. என்னாச்சு சார், பணம் கட்டிட்டீங்களா? இல்ல சார், இன்னும் 1/2 hourல ஆபரேஷனே முடிஞ்சிடும் சார். என்னோட அஷூரன்ஸ் பேர்ல தான் இந்த ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பணம் கட்டலன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும் சார். வந்துகிட்டு இருக்கு, வந்த உடனே கட்டிடுவோம். என்னது, பணம் வந்துகிட்டு இருக்கா? வடமலையோட வைஃப் செல்லம்மா எங்க வந்துட்டாங்களா? அவங்கள நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. அண்ணி இங்கதான் இருந்தாங்க. இப்பதான் பண விஷயமா வெளியில போறாங்க. வந்துருவாங்க. வந்தவன கட்டிடுவோம் சார். சுந்தரம் மச்சான் வராரு. பணம் வந்துருச்சு டாக்டர். என்ன மச்சான் லேட்டு? அது வந்து மாமா பேங்க்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அமௌண்ட் ஃபுல்லா கொண்டு வந்துட்டேன், வாங்க கட்டிடலாம். சரி. ஆமா, இவர் யாரு? வடமலை மச்சானோட தம்பி. ஆமா சார். ஓஹோ, செல்லம்மா தானே பணத்தை கொண்டு வரதா சொன்னாங்க. ஆமா டாக்டர், செல்லம்மா அண்ணி தான் பணத்தை கொண்டு வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை, அதனால நீ போய் முன்னாடி பணத்தை கட்டு, நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி, நீங்க உடனே போய் பணத்தை கட்டிடுங்க. சரிங்க சார். செல்லம்மா வந்ததும் என்ன பார்க்க சொல்லுங்க. சரிங்க. இந்த டாக்டரை சமாளிக்கிறது பதிலா செல்லம்மாக்காக சமாளிச்சிடலாம். ஏங்க, அண்ணியை இவருக்கு நல்லா தெரியும் போல இருக்கே. அன்னைக்கு ஃபோன் பண்ணி இதை பத்தி சொல்லிட்டாருன்னா? ஏய், இவனும் பயப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆபரேஷன் முடிய போகுது. அதுக்கப்புறம் ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம். விடு மாமா, நம்ம போய் கட்டு வந்துடலாம் மாமா. சரி. அமுதா மறுபடியும் வரா? அப்ப செல்லமாக்கா
ஏய் என்ன வந்துட்ட? அண்ணி போயிட்டாங்களா? என்னாச்சு? உங்க எல்லாரும் கூட சேர்ந்து என்னையும் போய் சொல்ல வச்சிட்டீங்கல்ல. அமுதா இங்க பாரு, ஆபரேஷன் முடிஞ்சா நம்ம எல்லாருமே அண்ணிட்டு உண்மையை சொல்லிடலாம். நீ எதுக்கு கவலைப்படாத. நீ பேசாதண்ண, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அண்ணன் சொத்தை பிரிச்சு கொடுத்ததும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஜாலியா ஓடி போயிட்டீங்க. ஆனா நான் அப்படியா? என்னோட ஒவ்வொரு பிரச்சனையிலயும் அண்ணி எனக்கு தூணா இருந்திருக்காங்க, உதவி பண்ணிருக்காங்க. இப்ப கூட ஒரு உண்மைய பொய்யா சொல்ல வச்சிட்டீங்கல்ல. அவங்க அதையும் நம்பிக்கிட்டு நாளைக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் அப்படியே நொறுங்கிட்டேன். ஏய் என்னடி, என்ன டாக்டர் அது இதுங்கற? பேசாத. இத்தனை நாளா நான் எனக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த வலிய, வேதனைய என்னைக்காவது ஒரு நாள் அண்ணி மடியில விழுந்து அழுது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த உண்மைய இன்னைக்கு அண்ணனுக்காக பொய்யா சொல்ல வச்சிட்டேன்ல. என்னடி சொல்ற? என்ன உண்மை? ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. நான் உங்க யார்கிட்டயுமே பேச தயாரா இல்ல. அண்ணனோட ஆபரேஷன் முடியட்டும், பாத்துட்டு கிளம்புறேன். அமுதா அவளை பத்தி கேட்டுக்க வேணாம். அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா நினைக்கிறேன். அண்ணனோட ஆபரேஷன் முடியட்டும், அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். மாமா நம்ம போய் பணத்தை கட்டு இருந்தாலும் வாங்க. வாமா போலாம். சரி. செத்து தொலடி. சொல்லுங்க மேடம். ஏதாவது தெரிஞ்சுதா? மேடம் ஃபாலோ பண்ணி போனப்ப வலசராகத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போனாரு. தெரியும். பிசினஸ்க்காக அவர் வழக்கமா யூஸ் பண்ற கெஸ்ட் ஹவுஸ் தான். தேங்க்யூ, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். செத்து தொலடி. செத்து தொலடி. போய் சாவுன்னு என்னையா சொன்ன? இன்னைக்கு உன் சாவு என் கையால தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.